ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போ, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கொரு ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்தியாவின் பாதுகாவலரும் மிகச்சிறந்த நற்செய்தியாளரும் இன்றைக்கு அகில உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவிற்கு அழியா உடல் பெற்ற அருட்பணியாளரான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு சிறப்பித்து கொண்டாடுகிறது. மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய
இறைவா இறைவா. ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போர்க்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவரானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 இயேசு தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நெஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. திருவருகை காலமாக இருந்தாலும் இந்த நாளினை விழாவாக கொண்டாடி மகிழ நம் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. ஏனென்றால் இந்திய தாய் மண்ணில் தன் பாதத்தை பதித்து செல்லுகிற இடங்களிலெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து மக்களுடைய மனங்களை இயேசுவின் பால் திருப்பி இன்றைக்கு கிறிஸ்தவத்தால் இந்திய திருநாடு எழுச்சி பெற்றிருப்பதை எவராலும் மறுக்க முடியாது. இதற்கு வித்திட்ட மிக பெரும் புனிதரைத்தான் இன்று நம் தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. வெறும் தான் வாழ்ந்தபோது மட்டுமல்ல, தான் இறந்த போதும் இன்றளவும் இந்த மாபெரும் புனிதர் இந்தியாவில் தொடர்ந்து அயராமல் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய அழியா உடலை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையினால். அன்பிற்கு பிரியமானவர்களே, புனித சவேரியாரிடத்தில் இருந்த தூண்டுதல் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கூட இருக்க வேண்டும்.
திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமையை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த புனிதரின் பரிந்து பேசுதலினால் இந்நாளில் சிறப்பான இறை ஆசீர்வாதங்களை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்தியாவின் பாதுகாவலரான சிறந்த நற்செய்தியாளரான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட என் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, இந்த மறைப்பணியாளருடைய வாழ்க்கை. 2வது, இந்த புனிதருடைய அர்ப்பணிப்பு. 3வது, இவர் ஆற்றிய இறைப்பணி. இந்த 3 விஷயங்களை நாம் ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிகிற போது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு பாதையும் வெளிச்சமும், நம்முடைய வாழ்க்கைக்கான தேடலும், கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய ஆவலையும் தூண்டி எழுப்பும் என்பதில் ஐயமில்லை. புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கை 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் பிறக்கிறார். 1552இல் ஒரு தீவில் அவர் மடிந்து போகிறார். ஏறக்குறைய 44 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் உயிர் வாழ்ந்தார். இவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு இருந்தது. ஆனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் பால் கொண்ட ஆர்வத்தினால் தான் ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். அதன் அடிப்படையில் இயேசு சபையினுடைய துறவியாக அவர் மாறுகிறார். புனித லயோலா இன்னாசியாருடைய தொடர்பும் தோழமையும் இவருக்கு கிடைக்கிறது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்கிற அற்புதமான இறை வார்த்தை அவருக்குள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அவருடைய அர்ப்பணிப்பு கிறிஸ்துவுக்காக முழுமையான அர்ப்பணிப்பாக மாறுகிறது. 1537இல் அவர் இயேசு சபையினுடைய குருவானவராக மாறுகிறார். திருத்தந்தையினால் கீழ் திசைகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற படிப்பினையை பெற்று கீழ் திசைகளுக்கு வந்து நற்செய்தியை அவர் பறைசாற்றுகிறார். பல்வேறு இடங்களுக்கு சென்று அவருடைய நற்செய்தி பணியானது சிறப்பான விதத்தில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக 1542ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கோவாவில் அவர் வந்து இறங்குகிறார். அந்த இடத்திலிருந்து தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்குகிறார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலெல்லாம் அவர் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை மிக ஆர்வத்தோடு பறைசாற்றி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, 1552ஆம் ஆண்டு சீனாவை நோக்கி அவர் பயணம் செய்து சீன நாட்டிலே நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர் புறப்பட்ட போது ஒரு தீவில் அவர் நோய்வாய்ப்படுகிறார். பிறகு அந்த தீவிலேயே அவர் மடிந்தும் போகிறார்.
1553 சான்சியா என்கிற தீவில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடலானது தோண்டி எடுக்கப்படுகிறது. தோண்டி எடுக்கப்பட்ட அவருடைய உடல் அழியாமல் இருந்ததை பார்த்து அதிர்ந்து போகிறார்கள், வியப்படைகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். எனவே அவருடைய உடலானது 1553 டிசம்பர் மாதம் கோவாவில் வைக்கப்பட்டது. திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் இவரை 1662 புனிதராக அறிவித்தார். இவருடைய உடல் அழியாமல் இருக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து பல மக்கள் அவரை வணங்குவதற்காக, அவரிடத்தில் வேண்டுவதற்காக அந்த தேவாலயத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய உடலானது மக்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. தற்பொழுது கூட அவருடைய உடலானது பார்வைக்காக வைக்கப்பட்டு உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அந்த புனிதருடைய உடலை காண்பதற்காக கோவாவிற்கு படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக பெரும் ஒரு வியப்பு. இறந்தும் நற்செய்தியை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அர்ப்பணிப்பு என்பது மிக மிகச் சிறந்தது. வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். பகட்டான வாழ்க்கை வாழ்வதற்கும் உலகப் போக்கிலான வாழ்க்கை வாழ்வதற்கும் அவருக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு, அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின் மீதும் அதிகமான ஆர்வம் கொண்டு நல்ல ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். தன்னை கிறிஸ்துவுக்காக முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வசதி, தன்னுடைய பணம், சொத்து, பதவி, அதிகாரம், நாடு, ஊர், மொழி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பு வாழ்வினால் கிறிஸ்துவுக்கு அவர் சான்று பகரக்கூடியவராக மாறுகிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிப்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்பத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். திருச்சபையின் ஓர் அங்கத்தினராக இருந்து பல பொறுப்புகளை வகுத்தாலும் கூட திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த அர்ப்பணிப்பு எல்லா நிலைகளிலும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய நற்செய்தி பணி. 11 ஆண்டுகள் 6 மாதங்கள் ஏறக்குறைய 18,000 மைல்கள் கடந்து 50 அரசர்களை சந்தித்து அவர் திருப்பணியை ஆற்றியிருக்கிறார். கால்நடையாகவே சென்று ஊர்கள் தோறும் கையிலே மணி ஒன்றை அடித்துக்கொண்டு மக்களை எல்லாம் கூட்டி இயேசுவினுடைய மதிப்பீடுகளை விதைத்திருக்கிறார். மொழி தெரியாது, இனம் தெரியாது, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமானது. ஆனாலும் கூட அவருடைய ஆர்வம் இவை எல்லாவற்றையும் விட கடந்தது. அதனால்தான் தொடர்ந்து அவரால் நற்செய்தியை அறிவிக்க முடிந்தது. சலித்து கொள்ளவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே போதித்தார். பல எதிர்ப்புகள் இருந்தது, பல போராட்டங்கள், சவால்கள் இருந்தது. ஆனால் இவை அத்தனைக்கும் மத்தியில் கடவுளுடைய பணியை ஆற்றுவதில், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற ஆண்டவருடைய அந்த வேத வார்த்தைகளை தன் மனதில் தாங்கிக் கொண்டு செல்லுகிற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை மிக பகிரங்கமாக அறிவித்தார். சான்சியா என்கிற தீவில் அவர் நற்செய்தி அறிவித்த நிலையில் நோய்வாய்ப்பட்டு அந்த இடத்திலேயே அவர் இறந்து போகிறார். அவருடைய மிக பெரும் கனவு சீன தேசத்திற்கு பயணம் செய்ய வேண்டும், அந்த தேசத்தில் நற்செய்தி பணியை ஆற்றிருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், இந்தியாவிற்கு வந்த அந்த புனிதர் இந்தியாவிலே ஒரு எழுச்சியை கட்டி எழுப்பி கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பறைசாற்றி எண்ணற்ற மக்களுடைய மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவராக இருக்கிறார். ஏறக்குறைய 30,000 பேர் அவரால் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 30,000 பேரை திருமுழுக்கு அவர் செய்திருக்கிறார். ஒருவேளை அவர் சீனாவுக்கு பயணப்பட்டிருந்தால் சீன தேசத்தில் ஒரு மிக பெரும் இயேசு புரட்சி நடந்திருக்கும். இயேசுனுடைய மதிப்பீடுகள் விதைக்கப்பட்டிருக்கும். இன்னும் கூட அங்கும் இங்குமாக அங்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும்
இப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய பாதம் அந்த மண்ணில் பட்டிருந்தால் இன்னும் ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை தழுவக்கூடிய மிகப்பெரும் ஒரு வாய்ப்பாக அது மாறியிருக்கும். ஆனால் கடவுளுடைய திட்டம் எதுவோ அந்த திட்டத்தின்படி தொடர்ந்து இந்த உலகம் செயலாற்றி கொண்டே இருக்கிறது. இறந்து போன நிலையிலும் அவருடைய உடல் அழியாமல் இன்றைக்கும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து எல்லா மக்களும் கோவாவை நோக்கி இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இறந்த போதும் அவருடைய உடல் அழியாமல் கிறிஸ்துவின் சாட்சியாயிருக்கிறது. நீங்களும் நானும் சாட்சியாய் மாறவும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழவும் வரம் வேண்டி இந்த புனிதரின் பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு நாங்களும் நற்செய்தி பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பான் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பில் உறுதியான அருளடையாளமாக எங்களுக்கு அளித்தீர்.
எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு நன்றி புகழ் கூறி ஆர்ப்பரித்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் சவேரியார் அழியா உடல் பெற்ற அதிசய புனிதராக, இந்தியாவின் பாதுகாவலராக என்றென்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவுடலானது மக்களுடைய வணக்கத்திற்காக 10 ஆண்டுகளுக்கு பிறகு கீழே வைத்து வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அழியா வாழ்வை தருகின்ற ஆண்டவருடைய தேவ நற்கருணை இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இருக்கிறது. நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய திரு ரத்தம் இந்த தெய்வீக பலியில், இந்த பலிப்பீடத்தில் பிரசன்னமாயிருக்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். அழியா வாழ்வை பெற்றுக்கொள்வோம். நிலை வாழ்வில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்று திகழ தூய ஆவியின் அருட்துணையை வேண்டி இவ்வேளையில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்தியாவின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. நான் அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. இந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பித்தி பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவருக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித சவேரியாரின் பரிந்து பேசுதலினால் நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தலைவணங்கி சிறப்பு ஆசீரை பெற்றுக்கொள்வோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. ஆமென். தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்வாராக. ஆமென். உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளம் பெற செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பரிந்து பேசுதலால் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நலமாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நலமாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. நீதியில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசை நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.